வணக்கம். நான் உங்கள் மோகனா. 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி வணிகச் செய்தி. இதை பாருங்க, வணிகச் செய்தியில் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, படிப்போம். செபியின் எச்சரிக்கை. இந்திய பங்கு சந்தைகள் கட்டுப்படுத்தும் சட்டப்பூர்வ அமைப்பாக இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வரியம் செபி உள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டு முதலீடுகள் என்ற பெயரில் சிலர் போலி முதலீட்டு திட்டங்களை நடத்தி வருவதாக செபி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது சில மோசடி நிறுவனங்கள் MPI திட்டம், வெளிநாட்டு போர்ட்போலியோ திட்டம் என்ற பெயரில் உயர்ந்த லாபம் தருவதாக கூறி முதலீட்டாளர்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த முதலீட்டு சலுகையும் வந்தால் அதில் முதலீடு செய்யும் முன்பு அதனை செபி வலைதளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் சரிபார்க்க வேண்டும். மோசடி திட்டங்களில் சிக்கினால் முதலீட்டாளர்கள் தங்களின் பணத்தை மீட்க இயலாது என்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளது. 10 திரையரங்குகளை கொண்டு புதிய வளாகம். சினிமா தியேட்டர்கள் நிறுவனங்களில் கோலேச்சும் நிறுவன PVR ஐநாக்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்ந்து இந்திய நகரங்களில் உள்ள வணிக வளாகங்களில் புதிய தியேட்டர்களை நிறுவி சினிமா பிரியர்களுக்கு உயர்தர சினிமா அனுபவத்தை வழங்கி வருகிறது. இந்நிலையில் மும்பையில் போரி வழியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் முதல் முறையாக 10 தனித்துவமான திரையரங்குகளை கொண்ட புதிய மெகா பிளாக்ஸ் தியேட்டரை PVR ஐநாக்ஸ் நிறுவனம் நிறுவி உள்ளது. மொத்தம் 1372 இருக்கைகள் கொண்டு 43,500 சதுர அடியில் இந்த புதிய தியேட்டர்கள் நிறுவப்பட்டு திறக்கப்பட்டு உள்ளது. சேத்தக் விற்பனை மீண்டும் தொடக்கம். இந்திய வாகன தயாரிப்பு நிறுவனமான பஜாஜ் சேத்தக் என்ற பெயரில் மின்சார மொப்பட்டு வாகனத்தை தயாரித்து விற்று வந்தது. உலக அளவில் மின்காந்தங்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக சேத்தக் வாகனங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனையை பஜாஜ் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் மின்காந்தங்களுக்கான தட்டுப்பாடு தற்போது சீராகி வருகிறது. இதனால் மீண்டும் தனது மின்சார மொபைல் சேர்த்த தயாரிப்பு மற்றும் விநியோகத்தை பண்டிகை காலத்தை தொடர்ந்து தொடக்க உள்ளதாக பஜாஜ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான காற்றலைகள். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் காற்றலை இருக்கைகளை கையாளுவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. காற்றலை இறக்கைகளை கையாளுவதற்கு வசதியான எந்திரங்கள், இடவசதி உள்ளதால் ஆண்டு தோறும் வஉசி துறைமுகத்தில் இருந்து காற்றலை இறக்கைகள் கையாளுவது அதிகரித்து வருகிறது. கையாளப்பட்ட இந்த ஆண்டு 1009 இறக்கைகள். இதுவரை 1158 காற்றலைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இது 5% அதிகமாகும். இந்நிலையில் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் இருந்து ஒரே கப்பலில் 101 காற்றலை இறக்கைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 59.18 மீட்டர் நீளம் கொண்ட காற்றலை இறக்கைகள் MVPPC சாந்தியாகு என்ற கப்பல் மூலம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதற்கு முன்பு ஒரே கப்பலில் 75 இறக்கைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாருங்க, தர்மபுரி ஆகஸ்ட் 24 9ஆம் வகுப்பு மாணவியிடம் சிலுமிஷம். பள்ளி முதல்வரை இந்த லட்சணத்தில் இருக்கிறார். பள்ளி முதல்வர் போக்சோவில் கைது. இவர் தான் ஒரு பள்ளி முதல்வர். தர்மபுரி ஆகஸ்ட் 24 தர்மபுரி மாவட்டம் எரியூர் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் முதல்வராக இருப்பவர் வேணு லோகேஸ்வரன், வயது 33. இவருடைய பெற்றோர் தான் அந்த பள்ளியை நடத்தி இவங்களுடைய அம்மா அப்பா தான் அந்த பள்ளியை நடத்துகிறாங்களாம். இவர் புள்ள போல இருக்கு. இவருடைய பெற்றோர் தான் அந்த பள்ளியை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வேணு லோகேஸ்வரன் அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது உனக்கு தேவையா? உனக்கு நல்லா தானே இருக்க? படிக்கிற குழந்தை நீ அதுங்களை கண்டிக்கிற விதத்தில் நீ இருக்கிறத பார்த்தா நீ என்னவா அதுங்க கூட போய் அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தகாத முறைகளில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த மாணவி திடீரென பள்ளிக்கு செல்லாமல் 2 நாட்கள் லீவு போட்டிருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகாமல். அப்பா பெற்றோர்கள் கேட்குறாங்க, ஏன் ஸ்கூலுக்கு போகல, 2 நாளாக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுனுக்குது.
ஏன் அழுவுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாருங்க, இந்த சம்பவம் தொடர்பாக பொன்னகரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் மனைவி அதாவது அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து மாணவியை வந்து கேட்டிருக்கிறாங்க. அதன் பேரில் தனியார் பள்ளி முதல்வர் வேணு லோகேஸ்வரன் மீது போக்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து அவரை நேற்று கைது செய்தனர். வேணு லோகேஸ்வரருக்கு திருமணமாகி அந்த தாளா தான் அந்த முதல்வருக்கு அந்த பள்ளி தாளா அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்குது. ஆமாம், 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். அது போலீஸ் கூட்டின்னு போய்க்கிறாங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்கான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்தது பாருங்க, சென்னை ஆகஸ்ட் 24 நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வோம், மக்களாட்சியை நிலைநாட்டுவதை நம்லக்கு. தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். சென்னை ஆகஸ்ட் 24 நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வோம் என்றும் மக்களாட்சியை நிலைநாட்டுவதை நம் லக்கு என்றும் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழக மாநாடு தமிழக அரசியலை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: விக்கிரவண்டியில் நடந்த முதல் மாநாடு என்னை நெகிழ வைத்தது. மதுரையில் நடந்த 2வது மாநாடு என்னை திமுகவோட திக்குமுக்காட செய்துள்ளது. இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ? கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதின் ஆழத்தில் இருந்து கோடான கோடி நன்றி. இந்த மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகிறது. மதுரையில் கடல் வந்து புகுந்தது போல் இருந்ததும் நம்முடைய மாநாட்டு கட்சி கபட நாடக மற்றும் பிளவுகளாக அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடல்கள் சேர்ந்து கைத்தட்டியதைப் போல மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றது கல்வெட்டாக மனதில் பதிந்தது. இது நம் அரசியல் மற்றும் கொள்கை வழி பயணத்தை இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றியுள்ளது. அதை இனி சமரசமின்றி செய்வோம். அதனை உறுதிப்படுத்த செயல்மொழி ஆவதற்கான நம் அரசியலுக்கான தாய்மொழி என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் நமக்காக நாம் மக்கள் கூடும் திடல்கள் எப்போதும் கடல்களாகத்தான் மாறும். அனைத்து பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்ட பொதுச் செயலாளர் அவருக்கு துணை நின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம் அல்லவா. அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும். மக்கள் ஆட்சியை மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம்ம இலக்கு. மக்களுடன் தோளோடு தோள் சேர்த்து தொடர்ந்து பயணிப்போம். தூய அரசியல் அதிகார இலக்கை வெல்வோம். 1967 1977 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வருகிற 2026 சட்டசபை தேர்தலிலும் நம் தமிழ் மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டப்போவது நிச்சயம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு பயணிப்போம். வெற்றி நிச்சயம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே விஜய் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: நம்மீது தீராப்பற்று கொண்ட நமது தொண்டர்களான செங்கல்பட்டு மாவட்டம் ஊரம்பாக்கம் பகுதி நிர்வாகி பிரபாகரன் அவர்களும், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கேம்ப் பிளைன் ரித்தி ரோஷன், விருதுநகர் மாவட்டம் இனாம் கரிசல்குளம் கிளை நிர்வாகி காளிராஜ் அவர்கள் ஆகியோர் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் காலமான செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். தாவேகாவிற்கு இவர்களது பட்டுறுதியும் பங்களிப்பும் என்றென்றும் நம் நினைவில் நிற்கும். அவர்கள் விரும்பிய லட்சியம் சமுதாயத்தை நாம் படைத்து காட்டுவோம். தொண்டர்களை பிரிந்து வாடும் அவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலமான தொண்டர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர்களின் குடும்பங்களுக்கு தாவேகா உறுதுணையாக இருக்கும். அவ்வாறு அவர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.